சில நேரம் ஆண்டவர் நமக்கு புத்தி சொல்றத பார்த்தா வெக்கமா இருக்குங்க. பின்ன என்னங்க, காக்கா குருவியை பாரு புல்லு பூண்ட பாருன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இயேசு ஒரு மலையில உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணாருங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்தாங்க. ஆனா ஒருத்தர் முஞ்சிலையும் அருள் இல்லைங்க. எல்லாம் கவலை. அகத்தில் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இயேசு ஒரு பொண்ணுகிட்ட ஏமா கவலையா இருக்கேன்னு கேட்டாரு. நாங்க காதலிச்சுதான் கல்யாணம் முடிச்சேன். என் புருஷன் என்னை விட்டுட்டு இன்னொருத்தி கூட போயிருக்கான். இன்னொரு பொண்ணு சொன்னா, நாளைக்கு குழுவுக்கு பணம் கட்டணும், என்ன செய்ய போறோம்னு தெரியலேன்னு சொன்னான். இவ சொன்னா, வயிறு வலிக்குது, என்ன கட்டியோன்னு தெரியலேன்னு சொன்னான். இவ சொன்னா, என் பிள்ளை இந்த வயசுலயே கஞ்சாலாம் குடிக்க என்ன ஆகுமோன்னு தெரியலேன்னு சொன்னான். கவலையால எல்லார் முகமும் இருளடைஞ்சு இருந்துச்சு. ஏசப்பா அப்படி யோசிச்சாருங்க. ஒரு செடியை பிடிஞ்சு, இந்த காட்டு செடியை கவனிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. இந்த பூவோட அழக பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. சாலமோன்னு ஒரு பெரிய ராஜா இருந்தாருங்க. அந்த ராஜா மாதிரி அதுக்கு முன்னாடியே ராஜா இல்ல, அதுக்கு பின்னாடியும் ராஜா இல்ல. அவ்வளவு பெரிய ராஜா போட்டிருந்த சட்டை கூட இந்த அளவு இல்லையாங்க. ஆனா அந்த காட்டு செடிக்கு எவ்வளவு அழகா கடவுள் அலங்காரம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? இன்னைக்கு என் கையில இருக்கு, நாளைக்கு குப்பையில போட்டு எரிச்சு போடுவேன். நாளைக்கு எரிக்க போற செடிக்கே கடவுள் இவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணாருன்னா, கடவுளோட சாயலா நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க எல்லாம் அவரோட பிள்ளைங்க. உங்க வாழ்க்கை அலங்கோலமா போக விட்டுருவாரு அவரு. இப்படிதாங்க ஏசப்பா சொன்னாரு. இந்த ஜனங்களுக்கு ஒரே வெக்கமா வச்சுங்க. நிச்சயமா அலங்கோலமா இருக்க உங்க வாழ்க்கைய இப்படி அலங்காரமா மாத்துவாருங்க. முதல்ல தேவ ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்க. அப்போ உங்க வாழ்க்கை அலங்காரமா மாறும். நீங்க இயேசு ராஜா வீட்டு பிள்ளைங்க. வர்ற பண்டிகைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டு புடவை எடுக்க போறீங்க. இந்த காட்டு செடியை விட நீங்க எவ்வளவோ மேலானவங்க.